ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு நினப்பில் நம்ம சோழன் தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த தப்பான முடிவே நம்ம நிலாவையும் சோழனையும் ஒன்று சேர்க்குமா அப்படின்றத நம்ம காத்திருந்தா பார்க்கணும். ஆமாங்க, நம்ம நிலாவை பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ண அப்படின்ற உண்மையை நிலா தெரிஞ்சிட்ட பிறகு இந்த கோர்ட்டில் இதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்ல அந்த நீதிபதியும் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம சோழனுக்கு எதுக்காக இவ பேச்சை மாற்றி சொன்னால், நம்ம காரில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படி தானே சொல்லிட்டு இருந்தா, ஆனால் கோர்ட்டுக்கு வந்த உடனே அப்படியே மாறிட்டாலே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நம்ம சோழன் கன்ஃபியூஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த நிலா என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸ் வாங்கி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன பிறகு தான் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்க, இங்கே பாருங்க, எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இவ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா, இதுக்கப்புறம் இவளுக்கும் எனக்கும் எந்த இது சம்மந்தமும் இல்லை, எனக்கா இவ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்ல, என்ன பண்ணிலா இவன் என்ன வளர்றான், எதுக்காக இது மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம், இவனுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, ஏன் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, எனக்கு டைவர்ஸ் கிடச்சிச்சு, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்ல, என்ன நிலா கொஞ்சம் பொறுமையாக சொல்லு நிலா, நீ காலையில் வேற மாதிரி சொன்னா இப்போ வேற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்க, இவன் என்னை ஏமாற்றி பொய்யா கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படலை, ஆனால் இவன் என்னை காதலிக்கிறதா நானும் அவளை காதலிக்கிறதா சொல்லி அந்த கான்ஸ்டபிள்கிட்ட என்னென்னமோ சொல்லி இவனே சதி திட்டம் போட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறான், இது என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டான், நான் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டியவ, இப்போ இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே, இவன் பண்ண அந்த வேலையால் தான் என்னுடைய வாழ்க்கையே நாசமாக போச்சு, இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து நான் எதுக்காக வாழணும், நான் என் வீட்டுக்கே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ தான் நம்ம சோழனுக்கு புரிய வருது, அந்த கான்ஸ்டபிள் தான் எல்லா உண்மையும் நிலா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நாம் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லியிருக்கிற விஷயத்த நிலா கேட்டுட்டு இருக்கா, அதனால தான் நிலா கோவப்பட்டு இது மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நிலா மன்னிச்சிரு நிலா, உனக்காக தான் இது மாதிரி போய் சொன்னேன், என்னை மன்னிச்சிரு நிலா, நீ இல்லாமல் எனக்கு வாழவே முடியாது நிலா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் மன்னிப்பு கேட்க, அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, பேக் எடுத்துகிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறமும் நிலா இல்லாத வாழ்க்கை நமக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு தப்பான ஒரு முடிவை நம்ம சோழன் எடுக்க, அதனால நம்ம சேரன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம சோழனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அவர் உசுருக்கு போராடிட்டு இருக்க சமயத்தில் தான் நம்ம நிலாவுக்கு பல்லவன் ஃபோன் பண்ணி, இது மாதிரி அண்ணன் தப்பான முடிவு எடுத்துட்டான், நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவன் ஃபோன் பண்ணி சொல்ல, என்ன பல்லவா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அங்கேருந்து வேக வேகமாக ஓடி வராங்க. இங்கே நம்ம சேரன் ஹாஸ்பிட்டலில், ஏண்டா சோழா இது மாதிரி ஏண்டா பண்ணிட்டா, நம்ம நிலா கோவம் தெளிஞ்சு அவளே திரும்பி வந்திருப்பா, ஏண்டா இது மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க சமயத்தில் நம்ம நிலா எதுக்காக இது மாதிரி பண்ண, எனக்காக என்ன வேண்டாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி பழையபடி நம்ம நிலாவும் சோழனும் ஒன்று சேர்ந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி நடக்குமா, இல்லை நம்ம நிலா வழக்கம் போல் அவங்க கோவத்தை குறைச்சிக்காம இந்த வீட்டை விட்டு போவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம சோழன் அந்த எல்லைக்கெல்லாம் போகாமல் இந்த மாதிரி எதனா ஒரு பண்ணி நம்ம நிலாவோட மனசை மாற்றி பழையபடி நம்ம நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழணும். ஏன் இந்த டைவர்ஸ் கொடுத்துட்டா பரவாயில்ல, மறுபடியும் புதுசாக ஒரு கல்யாணத்தை ஊரறிய நம்ம சோழன் நிலா காலத்தில் தாலி கட்டினா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.